வணக்கம். நான் உங்கள் ஆதிரா. வெல்கம் டு ஆதிரா ஆடியோ புக்ஸ். ராதையை கண்டு கொண்ட கண்ணன் சீசன் 3 சாப்டர் 19 என்ன நடந்ததுன்னு பார்க்கலாமா? நான் சொல்வதை மட்டும் நீ செய், கேள்விகள் ரொம்ப கேட்காதே என்றாள் ராதிஷா. சில சமயம் ஸ்ருதியின் கேள்விகளுக்கு பதில் சொல்லியே தன்னுடைய சக்தி இல்லாமல் போய்விடும் போல் தோன்றியது ராதிஷாவிற்கு. இவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே ஆதவன் அருகில் வந்தான். ஸ்ருதி, கூட்டம் அதிகமாக இருக்கிறது என்று நீங்கள் இருவரும் எங்கேயும் சென்று விடாதீர்கள், என்னுடனேயே இருங்கள் என்றான் அவன். ஒரு புறம் தோழிகள் இருவரும் பிளான் செய்து கொண்டிருக்க, ஆதவன் அவர்கள் பிளான் படி இவர்கள் இருவருடன் இருக்கிறேன் என்று தானாக வந்தது சற்று ஆச்சரியமாகத்தான் இருந்தது. அதே நேரம் ஸ்ருதி இதற்கு முன்னரும் இது போன்ற பார்ட்டிகளுக்கு வந்ததுண்டு. ஆனால் அப்போதெல்லாம் ஆதவன் அவளை திரும்பி கூட பார்த்ததில்லை. பார்க்கும்போது ஒரு வணக்கம் சொன்னால் கூட தலையை மட்டும் ஆட்டிவிட்டு சென்று விடுவான். அவளிடம் பேசக்கூட மாட்டான். ஆனால் இன்று அவனை பார்த்தபோது வித்தியாசமாக தோன்றியது ஸ்ருதிக்கு. ஒருவேளை ராதிஷா தன்னுடன் இருப்பதனால்தான் அவன் அப்படி நடந்து கொள்கிறானா என்ற சந்தேகம் கூட ஸ்ருதிக்கு ஏற்பட்டது. சரி மிஸ்டர் ஆதவன் என்று பதிலளித்த ஸ்ருதி ராதிஷாபுரம் திரும்பினாள். என்னுடைய ஃபேஸ் நல்லா இருக்கா என கேட்டாள். பேசிக்கொண்டே அவளுடைய மொபைலில் செல்ஃபி கேமராவை திருப்பி முகத்தை பார்த்து கொண்டாள். அவளது செய்கையை பார்த்த ராதிஷாவிற்கு கடுப்பானது. இதெல்லாம் இப்போது தேவையா என்று தோன்றியது. நல்லா தான் இருக்கு, கன்னத்தில் ஒரே ஒரு பிம்பிள் வந்திருக்கு என்றாள் ராதிஷா. நான் ஒன்றும் அவ்வளவு அழகாக இல்லை. என்னுடைய முகத்தில் அடிக்கடி பிம்பிள் வரத்தான் செய்யும். இதுவரை என்னிடம் முகம் கொடுத்து கூட பேசாத நபர்கள் இன்று என்னை மிகவும் நன்றாக கவனித்துக் கொள்வதற்கு எனக்கு சந்தேகம் உண்டாகிறது என்றாள் ஸ்ருதி. ராதிஷா சற்று தடுமாறினாள். என்ன சொல்கிறாய்? இதுவரை ஆதவன் உன்னிடம் நன்றாக நடந்து கொண்டதில்லையா? இன்றுதான் உன்னிடம் இப்படி பேசுகிறாரா என கேட்டாள் ராதிஷா. இன்றுதான் முதலில் கொஞ்சமாவது ஃப்ரெண்ட்லியாக பேசியிருக்கிறார் ஆதவன். முன்பெல்லாம் அப்படி இல்லை என்றாள் ஸ்ருதி. ஸ்ருதி சொல்லிய வார்த்தைகளை கேட்ட ராதிஷா ஆதவன் புறம் திரும்பினாள். அவன் அவளையே பார்த்து கொண்டிருப்பதை பார்த்தாள் ராதிஷா. ராதிஷா பார்ப்பதை கவனித்த ஆதவன் லேசான புன்னகை சிந்தினான். ராதிஷாவும் லேசாக புன்னகைத்துவிட்டு ஸ்ருதியின் புறம் திரும்பினாள். நீ எதுவும் உளராதே, அப்படியெல்லாம் ஒன்றும் இருக்காது என்றாள் ராதிஷா. ஆனால் ஸ்ருதி, இல்லை இல்லை, நீ என்னுடன் இருப்பதனால்தான் என்னை இன்று அவர்கள் நன்றாக கவனித்துக் கொள்கிறார்கள் என்று எனக்கு புரிகிறது என்றாள் ஸ்ருதி. இவர்கள் பேசிக் கொண்டிருந்த போது ராமன் அங்கே வந்து அவனை பார்த்து, ஆதவன், எப்படி இருக்கிறாய்? பார்த்து ரொம்ப நாள் ஆயிற்றே என கேட்டார் ராமன். நான் இப்போதுதான் வந்தேன், அதெப்படி உங்களோட பார்ட்டியை நான் மிஸ் பண்ணுவேன் என உரிமையுடன் பேசினான் ஆதவன். அப்போதுதான் பார்த்தது போல் ஸ்ருதியின் புறம் திரும்பிய ராமன், அட, நீ ஈஸ்வரனோட தங்கச்சி தானே என கேட்டார். ஆமாம் ராமன் அங்கிள் என்றாள் ஸ்ருதி. அங்கிளா? தயவு செய்து அண்ணன்னு கூப்பிடு, இங்கெல்லாம் என்னை அங்கிள்னு கூப்பிடாத என்றார் ராமன். ஸ்ருதி பேந்த விழித்தாள். மிடில் ஏஜ் தாண்டிய மனிதரை அங்கிள் என கூப்பிட்டதில் என்ன தவறு இருக்கிறது? அவளது தந்தை உயிரோடு இருந்திருந்தால் கூட அவரது வயது இருக்கும் என்று தோன்றியது. ராமன் எதேச்சையாக அவளிடம் பேசியது போல் தோன்றினாலும் மீன் அவரது வலையில் சிக்கிவிட்டது என்பதை அவர் உணர்ந்தே இருந்தார். ராமன் பேசிக் கொண்டிருந்தபோது ராதிஷா அவரையே பார்த்து கொண்டிருக்க, மிஸ் ராதிஷா, நீங்கள் ஏன் என்னை அப்படி பார்க்கிறீர்கள் என கேட்டார் ராமன். மிஸ்டர் ராமன், இதற்கு முன் நாம் ஏற்கனவே சந்தித்திருக்கிறோமா என கேட்டாள் ராதிஷா. பார்த்திருக்கலாம், பல வருடங்களுக்கு முன்பு. பல வருடங்கள் ஆகிவிட்டதால் எனக்கும் எதுவும் ஞாபகமில்லை என்றார் ராமன். பார்த்திருக்கலாம், பல வருடங்களுக்கு முன்பு. பல வருடங்கள் ஆகிவிட்டதால் எனக்கும் எதுவும் ஞாபகம் இல்லை என்பதை மனதிற்குள் மீண்டும் சொல்லி பார்த்தாள் ராதிஷா. அவர் சொல்லிய வார்த்தைகளில் ஏதேனும் உள்ளர்த்தம் இருக்கிறதா? பல வருடம் ஆகிவிட்டதனால்தான் அவளுக்கும் அவளுடைய கியாஷின் முகம் மறந்துவிட்டதா? கியாஷுடைய முகம் மட்டும் அவளுக்கு இந்நேரம் ஞாபகம் இருந்திருந்தால் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும். இன்று இருக்கும் நிலைமையில் கியாஷ் அவள் கண் எதிரில் வந்து நின்றால் கூட அவளால் அவனை நினைவு கூற முடியாது.
என்ன செய்வாள் பாவம் ராதிஷா. பால் டான்ஸ்க்கு அனைவரும் தயாரிடுக்கி கொண்டிருந்தார்கள். அங்கு இருக்கும் ஆண்களும் பெண்களும் மாஸ்க் அணிந்து ஆட வேண்டும். யார் யாருடன் ஆடுகிறார்கள் என்பதும் யாருக்கும் தெரியாது. இதுவும் ஒரு நல்ல விஷயம்தான் என்று தோன்றியது ராதிஷாவிற்கு. எப்படியாவது ஆதவனுடன் சேர்ந்து பால் டான்ஸ் ஆடினால் அவனை பற்றிய விஷயங்களை அறிந்து கொள்ளலாம் என்று நினைத்தாள். ஒருவேளை அவன் அவளுடைய கியாஷாக இல்லாமல் போனால் ராதிஷாவின் தேடும் படலம் மீண்டும் தொடரும். ஆதவனும் ராமனும் பேசிக்கொண்டே ஒரு அறைக்குள் செல்வதை பார்த்த ராதிஷா ஸ்ருதியின் புறம் திரும்பி, நீ எனக்கு ஒரு மாஸ்கை சேர்த்து வாங்கி வை, நான் வாஷ்ரூமிற்கு சென்று வருகிறேன் என்று சொல்லிவிட்டு அவர்கள் இருவரையும் பின்தொடர்ந்தாள். நான் அந்த பொண்ணு இங்கே வருவாள் என்று கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை. அவளை உனக்கு நன்றாக தெரியும் என்று சொல்லிவிட்டாயா என கேட்டார் ராமன். அவளை நான் இத்தனை வருடங்களாக பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆனால் அவளுக்கு என்னை சுத்தமாக அடையாளம் தெரியவில்லை என்றான் ஆதவன். இப்போ ராதிஷாவோட கியாஷ் கவின் யாதவ் வர்மாவா அல்லது ஆதவன் வர்மாவா? உங்களோட கெஸ்ஸிங்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த லவ் ஸ்டோரியில் அடுத்து என்ன நடந்ததுன்னு நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். பாய் வியூவர்ஸ்.